ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. லக்னங்கள் 12 லக்னங்களுக்கான சிறப்பான பதிவுகளை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தான் பணிந்தும் என் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும் 12 லக்னங்கள் அதுதான் ஒரு ஜாதகரின் குடுப்பனை உயிர் நாடியனே அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம ராசி பலன்கள் நிறைய பார்க்குறோம். லக்னங்கள் ஒரு லக்னம் தான் ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் என்ன அனுபவிக்க போகிறாரு, எதை தொட்டு அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருக்கும், அதை தான் நடத்தி வைக்கிறது தான் சந்திரன். சந்திரன் அந்த குடுப்பனையை எந்த வகையில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிப்பிடுவது தான் சந்திரன். நம்ம அதை ஃபாஸ்ட்டாக அனுபவிக்க போகிறோமா, இல்லை கஷ்டங்களை பட்டு அனுபவிக்க போகிறோமா என்பது தான் இந்த ராசி சொல்லும். லக்னம் தான் உனக்கு இதுதான்ப்பா கொடுப்பன, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து செல். உறவுகள் இந்த கேட்டகரியில் தான் அமைஞ்சிருவாங்க. இவங்கெல்லாம் உனக்கு ஒரு அவுட்லைனு. இப்போ 7ஆம் பாவம்னா ஒரு அவுட்லைனுக்குள்ளே அமைஞ்சிரும். இதுக்குள்ளே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ லாவகமாக கடந்து செல். அதற்கப்புறம் அதை தாண்டிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாலாம் நீங்கும் பொழுது நம்ம வாழ்நாளும் கட்டத்தை தாண்டி ஒரு காலகட்டம் சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஜோதிடமே ஒரு வானவியல் அறிக்கை மாறின்னு. இந்த லக்னங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதே போல் 3 நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தொட்டு பலன்கள் சுய ஜாதகத்தை கொண்டு மாறுபடும். இதில் சொல்லியிருக்கிறதுலாம் பொது பலன் தான். என்னம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படின்லாம் இங்கே ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த எந்த லக்ன புள்ளியில் விழுது, மொத்தம் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்துருக்குது, ஒவ்வொரு பாவம் தொட்டும் 2, 6, 10 தசாபுதி காலங்களில் நம்மளுக்கு பணம் வரும். நம்மளுக்கு சம்பாதிக்கவே இல்லைனாலும் யார் மூலியமாக நம்ம கையில் பணம் வந்துட்டு போகும். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். அதனால் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6, 8, 12லேருந்து தசை நடத்துதா, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நம்ம கவலை கொள்ளக்கூடாது. சுக்கிர தசை நடந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, குரு தசை நடந்தால் நான் குபேரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. சுக்கிரன் ஒரு சிலருக்கு காசே இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. குரு தசையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தர வந்தவங்களும் உண்டு. அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம வாழ்நாளை எடுத்துகிட்டு போனோம். ஜோதிடமே நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், வானவியல் இருக்கேன்னு. அதனால் இதில் பெரும்பாலும் லக்ன பலன்கள் 70% 60லேருந்து 70% உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடும். ராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு 40% வரைக்கும். அதனால் லக்னத்துக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ராசியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு அதில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லக்னமே பிரதானம். லக்னத்துக்கு ஆஸ் யூஷுவலாக ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாகியப்பட்டிருக்கு. இப்போ லக்னம் ஒரு சுபர் தொடர்பு பெற்றுட்டார்னா ஒரு சுப பலன்கள். அவர் எந்த காலகட்டத்திலையும் லக்னம் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் லக்னாதிபதி அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்து எப்படா ஏண்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கையை இப்படிலாம் கஷ்டம் வருதே, இறைவா நீ இருக்கிறியா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நம்ம மனம் இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு என்ன லக்னத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் அப்போ வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான். இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து நம்மளை புனரமைத்து எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் வென்று வருவது தான் நம்மளுக்கு முன்னோர்கள் வழிவகுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறோம், இந்த கர்மாவை எப்படி நீக்கி நம்முடைய வாழ்நாளை நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் என்பதெல்லாம் இதில் டூஸ், எது செய்யுங்க எது செய்ய வேணாம், உங்கள் கொடுப்பனை என்ன, இதெல்லாம் கிளியராக இந்த பதிவில் சொல்லியிருக்கு. பதிவு ரொம்ப கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். அதை கேட்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. தனுசு லக்னம் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம், ஆண் ராசி, குருவுடைய வீடு, நெருப்பு ராசி, தர்ம ராசி. தர்மமாக நடக்கும் பொழுது இவங்க சிறப்பான பலனை அடைவாங்கன்னு சொல்லலாம். சிவ தனுசு இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளுக்கு மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த பாதங்கள் எல்லாம் இந்த லக்ன புள்ளி எங்கே விழுதோ அதற்கேற்றாற் போல நம்மளுக்கு பலன்கள் அமையும். இதெல்லாம் பொது பலன்கள் தான் உங்களுக்கு. இந்த தனுசு லக்னம் என்ன மாதிரியான கட்டமைப்பு கொண்டது, இவங்க என்ன மாதிரியான பாவங்களை தொட்டு பலன்களை ஃபேஸ் பண்ண போகிறாங்க என்பதை அழகாக பார்க்கலாம்.
குரு அப்படின்னாலே உபதேச பிரியர், தனித்தன்மை இவங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆச்சாரமானவர்கள், அனுஷ்டானமானவர்கள்னு சொல்லலாம். கௌரவம், மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு. ஏன்னா காலச்சக்கரத்தின் 9 இவங்க அதை எதிர்பார்ப்பவர்களும் கூட அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் தான் மட்டும் வாழாமல் மற்றவர்களையும் வாழ வைப்பதற்கு உதவி புரிவாங்க, வழிகாட்டுவாங்க. அதே போல் தன் குடும்பம், மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். அதே போல் பக்தி, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள்னு சொல்லலாம். ஏழை வீட்டில் பிறந்தாலும் அடிப்படை வசதிகளை வந்து இவங்களுக்கு கிடச்சிரும், ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறப்பில் பிரச்சனையுள்ள குடும்பம், குழந்தை தாமதம் இல்லை குழந்தை பிறந்து இறக்கிறது, குழந்தை பற்றின கவலை இவங்க வம்சத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து சங்கம் வைத்து பொது சேவை செய்வது, அதே போல் புகழுக்கு மயங்க மாட்டாங்க. எங்கு சென்றாலும் இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி. மேசம், சிம்மம், தனுசு இதெல்லாமே வந்து ஒரு கமாண்டிங் ராசின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அப்படியே வந்து ஒரு எல்லோரையும் வழிநடத்தக்கூடியவர்கள். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் எதிர்பார்ப்பார்கள். நினைத்ததை முடிப்பாங்க, அது வரைக்கும் வந்து தூங்கக்கூட மாட்டாங்க. அதே போல் இவங்க ஓயாமல் பாடுபடக்கூடியவர்கள். இவங்கக்கிட்ட வந்து ஒரு ரகசியம் தங்காது. அதே போல் ஹைலி ஸ்பிரிச்சுவல் சிந்தனை கொண்ட குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உயர்ந்த எண்ணம், தான தர்ம சிந்தனைகள்லாம் இருக்கும். குறுகிய வட்டத்துக்குள் வந்து இவங்க வாழ்கிறவங்க கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து குரு வந்து இப்போ தனுசுலேயே இருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நல்ல சிந்தனை இருக்கிறதோட இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு தனித்தன்மை கிடைக்கணும்னு சொல்லலாம். லக்னத்திலேயே இப்போ குரு இருக்கிறாரு. இது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இயற்கையாகவே வந்துடும். அப்போ இவங்க என்ன பண்ணோன்னா, ஒரு 5 நிமிடம் வந்து பின்னோக்கி தினமும் நடக்கும்பொழுது இந்த கேந்திராதிபத்திய தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும். இருந்தாலும் ராசியிலேயே இருந்து ஆட்சி பெறதுனால அம்ச யோகமும் இங்கே வந்து ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து என்ன நல்லா செவ்வாய், சூரியன், புதன்லாம் இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதுமே ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்வை வந்து அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே 1-4 கூடையவர் குருன்னு பார்த்துட்டோம். இவங்களுக்கு சொத்து இருக்கும், இருந்தாலும் திருப்தி இருக்காது. அதே போல் தாய் அன்பு இருக்கும், அனுபவிக்க முடியாது. இல்லை படிக்கிறதுக்கு, தொழில் விஷயமா, இல்லை ஒரு வேலை விஷயமா அப்படின்னு இவங்க வெளியூர் போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தண்ணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ லக்னத்தை ஒரு ஹோல்டு பண்ணிட்டாரு, லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், தண்ணியில் பிரச்சனை வந்தாலும் இவங்க வந்து வெளில வந்துடுவாங்க. லக்னத்தை வந்து சப்போர்ட் பண்ணல இப்போ குரு அப்படின்னா நீரில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் ஒரு படகு சவாரி செய்கிறோம், இல்லை ஸ்கூலில் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம், இல்லை நம்ம ஒரு ஜாலி ட்ரிப் போகிறோம், இளைஞர்களாக இருக்கும்போது நீரில் கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஏன்னா கண்டம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அவேராக இருக்கணும். இதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் வந்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஏன்னா அதனுடைய உருவமே வந்து மனிதன் பாதி மிருகம் பாதி. மேலே வந்து மனித உருவம், கீழே வந்து குதிரையுடைய உருவம் இருக்கும். கையில் வில்லேந்தி இருக்கும். தன்னுடைய எண்ணிய செயலை, நோக்கத்தை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டார்கள். இவங்க சாதாரண தனுசு கிடையாது, சிவனின் பரிபூர்ண அருட்கடாட்சம் பெற்ற சிவ தனுசு. அதனால் இந்த தனுசு லக்னம், ராசி ரெண்டுத்தில் எதில் வந்து லக்னத்தில் பிறக்கும்பொழுது சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ராசியாக இருக்கும்போது 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ராசியிலேயே அமரும். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் கூட அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இவங்க வந்து ஒரு நட்பு லக்னங்களாக இருக்கும்பொழுது இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஒரு மேஷம், சிம்மம், தனுசு திரிகோண லக்னங்களாக வரும்போது இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. மற்ற கிரகங்களை வைத்தும் சொல்லணும். இது வந்து ஒரு பொது பலன். பெரும்பாலும் இது வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். 2-3க்குரியவரே சனி. அதனால் வந்து இவங்களுக்கு கண் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். குடும்பம் அமைய தடை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து மகர வீடு, குரு நீசமாக இருப்பார். அதனால் வந்து இவங்களுக்கு படிப்பில் ஒரு தடை, ஒரு நல்ல வாத்தியார் கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் சுய முயற்சியால் தான் இவங்களுக்கு வந்து வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து வாக்கால் தொழில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்களுக்கு குழந்தை பிறப்பு, திருமணம் தாமதம் ஆகிறது. இப்போ 2ஆம் இடத்துலேயே குரு இருக்கிறாரு. அப்போ நீசம் ஆகும்போது என்ன ஆகும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்பு தடை, நல்ல வாத்தியார் கிடைக்காது, குழந்தை பிறப்பதில் தாமதம், தொழில் வருமானத்தில் வந்து நிறைய போராட்டம் இருக்கும். இப்போ நீசபங்கம் அடைஞ்சிடுறாருன்னா சிறப்பான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து இவங்க சனியுடைய வீடாக இருக்கிறதுனால, மகர வீடாக இருக்கிறதுனால இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இந்த கழிவுகள் மூலம் பெறக்கூடிய ஒரு வருமானம், அதே போல் பேங்கிங், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், டீச்சிங்,
ஆபரண தொழிலில் இருக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் அழகு சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையும் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதிலேயே இவங்ககிட்ட பணப்புழக்கம் உண்டு. அதே போல் அதிக மருத்துவ செலவு உண்டு, இல்லை மருத்துவம் படிப்பதற்காக அதிகப்படியாக செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீடாக கும்ப வீடு வரும். இயற்கையிலேயே வந்து சுகபோகத்துக்கு இவங்களை அறியாமலேயே நாட்டம் சென்றுடும். நாட்டம் சுகபோகத்தில் இருந்தாலும் அது கட்டுக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து வெட்டு 1 துண்டு 2 என்று அளவாக இருக்கும். ரொம்ப வளவலா குழப்பலான்லாம் பேச மாட்டாங்க. இவங்க பேச்சு வந்து லிமிட்டாக இருந்தாலும் அது வந்து ரீச் ஆகிறது வந்து மிகப்பெரிய இடங்களாக இருக்கும். பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் எங்களுடைய ஸ்பீச் இருக்கும். நல்லா போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 3லேயே குரு இருக்கிறாரு. இவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் வந்து நல்லா சம்பாதிக்கணும், லாபங்களை எப்படி உருவாக்கணும், அதை எப்படி ஒன்று திரட்டணும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து 3ஆம் இடமே சனின்றதுனால மூச்சுக்குழாய் சார்ந்த பிரச்சனை, சைனஸ் சார்ந்த பிரச்சனை, விளையாட்டுத்துறை, உடற்பயிற்சித்துறை சார்ந்த துறையில் நல்ல வருமானம் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். பயணம் சார்ந்த தொழில், இடமாற்றம் சார்ந்த தொழில் இவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், அதே போல் இவங்களுக்கு ஒப்பந்தம் தொடர்பான தொழிலிலும் இவங்களுக்கு ரொம்ப லாபம் அடைவாங்கன்னு சொல்லலாம். பாட்டு, கவிதை, கட்டுரை எழுதுவது, மொழிபெயர்த்து இந்த புத்தகம் எழுதுகிற ஃபீல்டெல்லாம் இவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டுன்னு சொல்லலாம். சகோதரர் பிறந்த உடனே வீட்டில் வந்து வறுமை இருக்கும். சனினாலே வறுமை, அதை அங்கே வந்து இண்டிகேட் பண்ணிடுவார். இவரது உடன்பிறப்புக்கு இவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு காதல் திருமணம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் வந்து குருவுடைய வீடாகவே வரும். ஹைலி ஸ்பிரிச்சுவல், நல்ல சிறந்த நாலேஜ், சிறந்த சிந்தனை, தான தர்மங்கள் கொண்ட தாயாக இருப்பாங்க அவங்க தாய். ஏன்னா குருன்றதுனாலே அது மீனத்துடைய வீடு. அதே போல் தாய் வழியில் அரசாங்கம், அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. நன்றாக வாழ்ந்து ஒரு காலகட்டம் நொடிந்து போனவர்கள், நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பங்க அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய தாய் வழியில் வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். முடக்குவாதம் உள்ளவர்கள் தாய் வம்சத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆங்கில மருத்துவம் ஒத்துக்கொள்ளாது. இயற்கை மருத்துவம் தான் அவங்க தாய் வழியில் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்க ஒரு நட்சத்திரம் இதை இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். தாய் வந்து எமோஷ்னல் சென்டிமெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவங்க. அவங்களால வந்து எமோஷ்னலை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4லேயே வந்து குரு இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து சுகபோகமாக இருப்பாங்க, கம்ஃபர்டபுளாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தேவையான பண வரவும் இவங்களுக்கு கிடச்சிரும். வண்டி வாகன வசதி, நல்ல வாழ்க்கை, நல்ல உறவு, நல்ல ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. எல்லா பெனிஃபிட்ஸுமே ரொம்ப சூப்பராக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். 4 குரு அது ஆட்சியாகவும் ஆயிடுறதுனால. அதே போல் தாய் மீது அதிக பாசம் இருந்தாலும் இவங்களால் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். தாய்க்கு நீர்கண்டம் உண்டு, ஆனாலும் அவங்க அதிலேருந்து வெளில வந்துடுவாங்க. தந்தையின் சொத்தில் ஒரு விரயம் இருக்கும், இல்லை சொத்து வந்து மழை நீரால் வந்து சேதமாகும்னு சொல்லலாம். டாக்குமெண்ட் இல்லாத சொத்து அப்பாவுக்கு இருக்கும். அதே போல் கல்வியில் தடை இருக்கும். அந்த தடையை தாண்டி இவர்கள் படிப்பது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாகன விபத்து உண்டு. நல்ல ஒரு பிராண்டட் வாகனம் வைத்திருப்பாங்க. அழகான கழனயத்துடன் கூடிய வீடு இருக்கும். இவங்க அம்மா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து இவங்களுக்கு ஒரு குருவாகவும் இருப்பாங்கன்னா அது மிகையே கிடையாது. அவ்வளோ ஒரு சிறந்த தாய் இவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய வீடாக வரும். 5-12க்குரியவரே செவ்வாய். பூர்வீக சொத்து இருக்காது, இருந்தாலும் அனுபவிக்க முடியாது, விரயமாகும். அதே போல் குலதெய்வம் வந்து முருகனாக இருப்பார். அப்படி இல்லை ஒரு வீரமான காவல் தெய்வங்களாக இருக்கும். மின்சார விரயம் உண்டு. பூர்வீகத்தை விட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே வந்தவர்கள். பூர்வீகத்தை வந்து வெளியே வந்தால் தான் இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன செஞ்சால் முன்னுக்கு வர முடியல, தானிக்கு தீனி சரியாக இருக்குதுன்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் இல்லை பூர்வீகத்தில் தான் இருக்கணும்னா வந்துடணும். அந்த கிரகம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். 5க்கு சப்போர்ட் பண்ணுதா, 12க்கு சப்போர்ட் பண்ணுதா. பூர்வீகத்தில் சொத்து கிடைச்சாலும் அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதை கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துடணும், இல்லை அந்த இடத்துல விட்டு வெளியே வந்துடும். இதுக்கு நம்ம சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். தாத்தா வழி காணாமல் போனவங்க, தாத்தா வழி திருமணம் செய்தவர்கள், ஊனம் மாணவர்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். காதல் இருக்கும், காதல் ஃபெயிலியர் உண்டு. கருக்கலைப்பு செய்தவர்கள் இவங்க குடும்பத்தில் உண்டு. 50 வயதுக்கு மேல் இவங்க ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகும்னு சொல்லலாம். ஒரு கட்டத்திற்கு மேல் இவங்களுக்கு சன்னியாசி வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தைங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க.
கட்டுக்கோப்பாக வளர்ப்பாங்க. இப்படி வளரணும், நீ இப்படி தான் நடக்கணும், சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒரு கமாண்டிங்கோடு வளர்க்கக்கூடியவங்க. குழந்தைகளுக்கு வந்து உடல் சார்ந்த சிறு சிறு உபாதைகள் இருந்து கொண்டிருக்கும், ஒத்தை தலைவலி இருக்கும், ஆன்மீக நாட்டம் குழந்தைகளுக்கும் இருக்கும், அவர்களுக்கும் மருத்துவ சிந்தனை இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ரொம்ப கோபமுள்ள குழந்தைகளாக இருக்கும். எது இருந்தாலும் தான் தான் முதல்ல போய் நின்று செய்யணுன்ற சிந்தனை குணமும் குழந்தைங்கக்கிட்ட இருக்கும். அதே போல் 5ல் குரு இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாய்க்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு செவ்வாயுடைய வீடு இது ரொம்ப சிறப்பு. இந்த தனுசு லக்னத்துக்கு செவ்வாயுடைய வீட்டில் அது நட்பு வீடு. இப்போ எங்கே இருக்கிறார், இப்போ 4 கட்டத்தில் குரு வந்து மேஷத்தில் வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்காருன்னு சொல்லிடலாம். பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறை, அதே போல் அறிவாற்றல் படைத்தவர்களாகவும் இருக்கிறாங்க, மேன்மை கொண்ட கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க, மதிப்புமிக்க பதவி அதிகாரத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த ஃபீல்டில் தான் இவங்க வந்து முதன்மை பெற்று விளங்குவாங்க. அப்போ மேஷத்தில் குரு இருக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6-11 கூடையவரே சுக்கிரனா வருவார். அப்போ நோய், கடன், எதிரி உண்டு, நிச்சயமாக உண்டு. இவங்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே பெண்களே எதிரியாக வருவாங்க. இளம் பெண்களாக பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஆண்களாக இருக்கும்போது ஹார்மோனல் இன்பேலன்ஸு, சிறுநீரக பிரச்சனை, யூரினரி சார்ந்த பிரச்சனை, கிட்னி ஸ்டோன் வர்றது, அதெல்லாம் சுகர் பிரச்சனை, இதெல்லாம் விந்தணு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். ரொம்ப உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். பெண்களாக இருக்கும்போது தைராய்டு, மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இயற்கையாகவே வந்துடும். இவங்க வந்து சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வந்து சஞ்சீவினி எனும் சாகா வரம் பெற்ற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சவர். அது இயற்கை மருந்து. அப்போ இவங்க இயற்கை வைத்தியங்களுக்கு போகும்போது தான் சிறப்பாக இருக்கும். ஆங்கில மருத்துவம் வந்து இவங்களுக்கு சிறப்பு கிடையாது. ஹோமியோபதி, மலர் மருத்துவம் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். சைடு எஃபெக்டே கிடையாது. யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக ரிசல்ட் தரும். இன்னும் சுக்கிரன்லாம் சிறப்பாக அவங்களுக்கு அமர்ந்துட்டா. அதே போல் இவங்க சுக்கிரனுடைய வீடு என்பதனால இவங்க சொகுசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப கடன் ஏற்படும். அதே போல் நோய் தொற்றாலும் ஒரு சிலர் வந்து கடன் அதிகளவு வாங்கிடுவாங்க. வாரிசு வேலை உண்டு, உத்தியோகம் உண்டு, பொருளாதார இழப்பு உண்டு, கவனம் தேவை. அதே போல் கடன் உண்டு, கடன் இருந்தாலும் அதை அடைத்தே தீர்வார். யார் மூலியமாக எங்களுக்கு கடன் வரும்? சித்தப்பா, மூத்த சகோதரன், நண்பரால் கடன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11 கூடியவரும் அவரே தான். இப்போ 6ல் குரு இருக்கிறாரு. கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்களே ஜாஸ்தி. வீடு கட்டுறதுக்கு, தொழில் செய்யறதுக்கெலாம் கடன் வாங்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வாங்கி அதை அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பெரும்பாடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமீன் கொடுப்பது, கையெழுத்து போடுவது, கடன் வாங்கி கொடுப்பது, இந்த பிஸ்னஸ்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. கடன் பிரச்சனையாலையும், பேங்க் லோனில், அதில் கிரெடிட் கார்டு பிரச்சனையால் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. மற்ற கிரகங்கள் இப்போ 6-11 இதில் வந்து 11க்குலாம் சப்போர்ட் பண்ணும்போது சீக்கிரமாக எளிதாக அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். 6 சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப கடினப்பட்டு அதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க உணவு பிரியராக இருப்பாங்க. இவங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து இவங்க கஷ்டப்பட்டாலும், வாழ்நாளில் வந்து கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் வந்து இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் பாவமாக நம்மளுக்கு மிதுனம் வரும். மிதுன வீடு வந்து புதனுடைய வீடு. புதனாலே இரட்டத்தன்மை கொண்டது. 7ஆம் பாவத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தும் நம்மளுடைய காலத்தினுடைய குணநலன்கள் மாறுபடும். மதில் மேல் பூனைன்னு சொல்லலாம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க. அதே போல் அவங்க காரியம் ஆகணும்னா எந்த சூழலுக்கு ஏற்றார் போலவும் பச்சவந்தி மாதிரி மாறிக்குவோம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை போல் அது புதனுடைய தன்மை. அதை வந்து நம்ம ஒரு குறைவாக சொல்லக்கூடாது. அதே போல் இவங்க சக்கரத்தின் 3-6 கூடையவர். அப்போ அடிமை வேலையும் பெரும்பாலும் இவங்க காலத்தரம் வந்து செய்யும். அந்த 6ஆம் இடம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையும் சொல்லும். இவங்க ரொம்ப நாள் வந்து ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் இவங்க சுயதொழில் பண்ணும்போது தான், ஏன்னா 6ஆம் இடம் பல்பொருள் அங்காடியும் குடிக்கும். அப்போ சுயதொழில் செய்யும்போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ தனுசு லக்னம் என்ன பண்ணணும்? காத்திரத்தை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு எதில் ஸ்கில் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்கள அந்த மாதிரியான ஒரு தொழிலை செய்ய ஊக்கப்படுத்தும் போது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி வந்து ஒரு நெருப்பு ராசி. அவங்களுக்கு அதே போல் மிதுனம் வந்து பல வேலைகளை வந்து ஒரே நேரத்தில் செய்வாங்க. அவங்க ஒரே நேரத்தில் ஃபோன் பேசுவாங்க, எழுதுவாங்க, ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா காற்று ராசி இல்லையா? ரொம்ப அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி எப்படின்னா அது நெருப்பு ராசி. ஆன்மீக சிந்தனை, தர்ம சிந்தனை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற குணமும் இருக்கும். யாரையும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. நான் அட்வைஸ் பண்ணுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் நடந்துக்கோங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். ஏன்னா குருவுடைய வீடு இல்லையா? அதற்கேற்றார் மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அவங்கள வந்து யாரும் ஜெயிக்கவும் முடியாது. தனுசு ராசிக்காரர்களை யாரும் ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா நாலேஜ் பவர் வந்து நிறைய
நாலேஜ் அவங்களுக்குள்ளே பிறந்து கிடக்கும். அதே போல் அவங்க அன்பால் ஜெயிச்சிடலாம், தாஜா பண்ணால் அவங்கள ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனுசு ராசிக்கு எதிர்த்தரப்பு காத்திரமான நம்ம மிதுனம் எப்படி வரும்னா, அது புத்திசாலித்தனமும் இருக்கும், தந்திரமும் அதுக்கிட்ட நிறைந்திருக்கும், இரட்டைத்தன்மை கொண்டது. உபய லக்னனாலே இரட்டைத்தன்மை கொண்டது தான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிருகசீரிஷம் என்ற ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். அது என்னென்னா, ஒரு யாருமே அதை ஒரு எதிர்கொள்ள முடியாது. அதே மாதிரி அது ஒரு சீரும் சொல்லிட்டு சொல்லலாம். கோவம் வந்துட்டால் என்ன வாயிலிருந்து வார்த்தை வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அது ஒரு கோபமான நட்சத்திரம். அதுக்கப்புறம் ராகு என்ற நட்சத்திரம் இருக்கும், திருவாதிரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு முகமூடியை போட்டு இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி அவங்க மாறுவாங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் இறைத்தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதனால தான் இவங்களை எப்படி எடுத்துக்கிறது, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இப்படி ஜட்ஜ் பண்ணியே இவங்க காலம் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் என்ன பண்ணுன்னா, இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எப்பயும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடியவங்க அப்படின்னு இந்த புனர்பூச நட்சத்திரத்தை சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒன்றை எடுத்துகிட்டு ஒன்றை கொடுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு. இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபக்காரமான இந்த செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷமாகட்டும், இந்த ராகு என்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாஸ்க் போட்டுட்ருக்கிற திருவாதிரை நட்சத்திரமாகட்டும், இந்த புனர்பூசம் என்ற தொழில் சார்ந்த சிந்தனை இருந்து கொண்டு இருக்கும். அதே போல் இருக்கும் இல்லைன்ற மாதிரி உணர முடியாத அந்த நட்சத்திரத்தையும் இந்த மாதிரி கலந்து இருக்கிறதுனால இவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க விஷயத்தையே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அப்போ காத்திரம் இவங்ககிட்ட நம்பி சொல்கிற விஷயங்கள்லையும் இவங்க வெளியில் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம இவங்க நினைக்கக்கூடாது, என்னடா இவங்க இவங்களை மட்டும் சேஃபாக பார்த்துக்கிறாங்க, இவங்க செல்ஃபிஷாக இருக்கிறாங்க, அதே போல் எல்லாருக்கிட்டையும் நடித்து நல்ல பேர் வாங்குறாங்களேன்னு நம்ம இவங்களை நினச்சி நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய யதார்த்தமே அதான். இவங்க தனுசு என்ன பண்ணால் நிறைய அட்வைஸ் பண்ணோம். அது குருவுடைய வீடு இல்லையா? குருவுடைய வீடு தனுசாகட்டும் மீனமாகட்டும், அது நட்சத்திரங்கள் ஆகட்டும், தனுசுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நம்மளுக்கு விசாகம் புரட்டாது எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணோம். அட்வைஸ் பண்ணுற பேரத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரி கருத்து சொல்ல வந்துட்டாங்கடா கந்தசாமி, நம்மளுக்கு ஒரு எரிச்சல் கொடுக்கும். மிதுனம் என்ன பண்ணோம், இந்த பேச்சில் நம்ம பேசுனதில் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு அது ஒரு கால்குலேட் மைண்டோடையே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். புதன் நாளே ஒரு கணக்கு போடுறது அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துடும். அதனால் தேவையானதை அளவோடு பேசி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நகர்ந்து வருவது ரொம்ப சிறப்பு. அதனால் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால், இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த ராசியுடைய தன்மையே அதான். 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுனம். மிதுனம்னாலே ஒரு வதந்தி, அவங்களுடைய கேரக்டரை நம்ம மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற இதில் 2வது அந்த 6ஆம் இடம் என்பது ஒரு பஞ்சாயத்து ராசின்னு சொல்கிறான். இவங்க பஞ்சாயத்து ரொம்ப பேசக்கூடியவங்க. இவங்க பேசி பஞ்சாயத்தை வளர்க்குறாங்களா இல்லை ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறாங்களான்னு தெரியாது. அதே போல் இவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு ட்ராவலில் இருக்கிறாங்க, ஒரு பேசுகிறாங்கன்னா நம்ம கம்முன்னு விட்டுடணும். இவங்க பேசினா கொஞ்சம் அமைதி ஆகிடுவாங்க. அதனால் இவங்ககிட்ட பேசுகிறாங்களா எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம கண்டம் காணாமல் இருப்பது தனுசுவை பொறுத்த வரைக்கும் சேஃபு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க தனுசுவாகட்டும் நம்முடைய மிதுனமாகட்டும், இவங்க இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். எந்த மாதிரியான விஷயங்களில், வாழ்க்கை விஷயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது. தனுசுக்காரங்களும் மிதுனக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையாக இருக்கணும். அதே போல் மிதுனமும் தனுசுக்கு உண்மையாக இருக்கணும். எப்படிலாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலால், எண்ணங்களால், மனதால், பார்வையால், அனைத்து விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கும்பொழுது இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. இல்லைன்னா வாழ்க்கையின் அடிமட்டத்துக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தர்மத்திலேருந்து விலகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதர்மத்தை நோக்கியே போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு என்ன பண்ணுறது, ஒரு ரெகக்னைஸே பார்க்க முடியாது, அவங்களுடைய முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது, ஒரு ரெகக்னைஸும் இவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள்
நம்ம தனுசு லக்னக்காரர்கள் ஜென்யூனாக, நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக, நம்ம உள்ளது உள்ளபடி இருக்கும்போது, ஒரு மெசேஜ் செய்கிற விஷயமாக இருந்தால் கூட நம்ம நேர்மையை கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது காற்று ராசி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வதந்தி வந்து ஒரு நிமிஷத்தில் உலகம் பூரா பரவிடும். ஏன்னா இது பயங்கர ஒரு ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு செகண்டில் 1000 மைல் பரவலாம். அதனால் தனுசு லக்னக்காரர்கள் நீங்கள் நேர்மை குணம் கொண்டவங்க, கொள்கை உறுதி கொண்டவங்க, எல்லாத்துலேயும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க. உங்கள் கலத்திரம் வந்து நேரத்திற்கு ஏற்றார் போல், சூழலுக்கு ஏற்றார் போல் முதல்ல அவங்க சேஃபர் ஜோனை பார்க்கக்கூடியவங்க. அதனால் நீங்கள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது என்பதில் கவனமாக இருந்துடணும். அதே போல் நீங்கள் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த வாழ்க்கையை பிரச்சனையாக இருக்குதுங்க, நாங்கள் எப்படிங்க இந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது, இப்படியே தாங்க பிரச்சனையாக முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய பேசுங்க. ஏன்னா மிதுனம் வந்து ரொம்ப புதன் வீடுன்றதுனால கம்யூனிகேஷன் வீடு, நிறைய பேச கேட்கும். அதே போல் நிறைய ஒரு குறுகிய தூரம் ஒரு பயணம் போவது, அதே போல் அவங்கள வந்து ஒரு உடல் அளவில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் சொல்கிறது, கடன் வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு வழி சொல்கிறது, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, இப்படிலாம் பண்ணும்பொழுது 2 பேருக்குள்ளே இருக்க அந்த பிணக்குகள்லாம் மாறிடும். ஒருத்தருக்கு அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களையும் உண்மையாக இருக்கும்பொழுது நீங்கள் வந்து சிறப்பாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இறை வழிபாடாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மரகதம் சம்மந்தப்பட்ட சிவலிங்கம் இருக்கிறது, மரகத லிங்கம் இருக்கிற கோயில்களுக்கு போகிறது, அதோட மீனாட்சி அம்மனை வந்து வழிபடுவது, இயற்கை சார்ந்த சூழல் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவது, பெண் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படும் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உதவி பண்ணுவது, புதன்னாலே வயதுக்கு வராத 9 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சொல்லும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு சந்தோஷப்பட வைப்பது, திருநங்கைகளுக்கு உதவி புரிவது, திருநங்கைகளுக்கு உதவி புரியும் பொழுது அவங்களுக்கும் வந்து அவங்க பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கும்பொழுது உங்களுடைய இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் இவங்க வந்து மல்டி பர்சனாலிட்டி மிதுனம், நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அப்போ இந்த உங்களுடைய கலத்திரத்தோட அவுட்லைன் தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கடந்து செல்வது உங்களுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும், உறுதி செய்யணும். அதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு வானிலை அறிக்கை மாதிரி நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் இப்போ 7ஆம் இடத்துலையே குரு இருக்கிறாருன்னா ப்ரொஃபஸர், பேங்கர், அக்கௌண்ட்ஸு, அதே போல் ஆர்டிங் ஃபீல்டு, மேனேஜ்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், மதம் சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறது, மக்கள் பாதுகாப்புத்துறை, அதே போல் மக்கள் போராட்டங்களுக்கு தீர்வு சொல்வது, ஒரு HR டிபார்ட்மெண்ட்டு, அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். கூட்டு தொழில் உண்டு, வேலை செய்யும் இடத்தில் வந்து காத்திரம் அமைவதற்கு, ஏன்னா 7-10 இருக்குது இல்லையா, ஆனால் இவங்க காத்திரம் வந்து வேலை செய்கிற இடத்துல பெண் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கேந்திராதிபத்திய தோஷம் இந்த இதுக்கு இருக்குது. அதனால் பெண்களாக இருந்தாங்கன்னா வேலை இருந்தால் கணவரோட பிரச்சனை, கணவர் இருந்தால் வேலையில் பிரச்சனை, இது 2த்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், டெய்லியும் ஒரு 5 நிமிடம் வந்து பின்னோக்கி நடக்கணும், அது அவங்களுக்கு பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். 8ஆம் இடம் வந்து சந்திரனோட வீடு, கடகம். அப்போ சந்திரனாலே ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். மழைக்காலத்தில் கீழே விழுந்து எழுவர், தாயிடம் வந்து கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றதுனால மழை காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் 8ஆம் இடம் என்பது கலத்திரத்தோட குடும்பத்தையும் குறிக்கும். ஏற்கனவே கலகம் வந்து ஏற்ற இறக்கம்னு சொல்லியாச்சு, கொடுக்கும்போது வாங்கிக்கணும், இல்லைன்னா நம்ம கம்னு இருந்துடணும் அப்படின்ட்டு. இவங்க அதே போல் இந்த நீர் ராசின்றதுனால எமோஷ்னல் சென்டிமெண்ட் வந்து அவங்க மாமியார் வீட்டு சைடு நிறைய இருக்கும். அதனால் அவர்களுக்கு ஏற்றார் மாதிரி நம்ம வந்து விட்டு கொடுத்து சென்றுடணும். அதே போல் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தவர், பரிவட்டம் கட்டி தேர்வடம் பிடித்து இழுத்தவர், அதே போல் சாமியாடி குறி சொல்லக்கூடிய குடும்பம் இவங்க மாமனார் குடும்பம் அப்படின்னு சொல்லியாச்சு. கேன்சர், ஆஸ்துமா, டிபி, அதே போல் எதிர்பாராத திடீர் மரணம் உண்டு இவங்களுடைய மாமியார் வம்சத்தில், இவங்களுடைய மாமியார் வீட்டு சைடு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடெண்ட்டும் விபத்து வந்து ஏற்படுறதுக்கு அவங்க மாமனார் வழியில் மாமியார் வீட்டு சைடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கலத்திரத்தோட குடும்பத்தில் நிலையற்ற தன்மையாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்தவர்களும் இருப்பாங்க. கடன் உண்டு, கடன் இருந்தாலும் அதை வந்து அடைச்சிடுவாங்க. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. திருமணமே இவங்க சுய முயற்சியால் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் வந்து ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த தேதி கேன்சல் ஆகி இன்னொரு தேதியில் திருமணம் நடக்கும். அதே போல் ஒரு பொண்ணை பார்த்து எல்லாம் முடிவு பண்ணிவிடுவாங்க, அதே அங்கே கட் ஆகி
அடுத்த வரன் அமையும். அதுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மாறி அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. நீர்நிலைகளில் கவனம் தேவை. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன், மர்ம உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படும், அதிலும் வந்து கவனம் தேவை. உயிர் சொத்து உண்டு. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகும். இது 4ஆம் இடம். அதே போல் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் இவங்களுக்கு 8ஆம் இடம். தாய்மை தாமதமாக ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 8இல் குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அஷ்டமத்தில் குரு உச்சமடைவார். அதனால் மன போராட்டம் அதிகமாக இருக்கும். நமக்கு ஜீவசமாதி வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. 9இல் குரு, இது வந்து சிம்மம் வீடாயிடும். சிம்மன்னாலே ஆதிக்கம் நிறைந்த வீடு. தந்தை ஆதிக்கம் நிறைந்தவர், எமோஷனல் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆளுமை செய்யக்கூடிய தந்தை, இவர்களை ஆளுமை செய்யக்கூடிய தந்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். யூனிஃபார்ம் போட சர்வீஸ் தொழில் வந்து அப்பா வீட்டில் இருக்கும். டிரைவரு, கண்டக்டரு, ஆர்மி, நேவியில் இருக்கிறவங்க. பேச்சை காசாக்கும் ஒயிட் கலர் ஜாப்ஸ் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. பேங்க்கு, அதே போல் நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தந்தை வழியில். அதே போல் தந்தை வழியில் கண்ணி கழியாமல் ஒரு பெண்ணுடைய வாழ்வு மன கஷ்டத்தோடு இருக்கும். கண்ணி கழியாமல் ஒரு பெண் இறந்திருப்பாங்க. ஒரு கன்னி பெண்ணின் சாபம் இவர் குடும்பத்தில் தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்குது. அதில் அவங்க சுயஜாதகத்தில் பார்க்கும்போது அதை இன்னும் உறுதிப்படுத்திடலாம். ஏன்னா அந்த கன்னி சாபம் இருக்கக்கூடிய கன்னி சாபத்தை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த 9ஆம் வீட்டில் இருக்கும். அதனால் வந்து பெரும்பாலும் இவங்க இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய ப்ளீஸ் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. 9இல் குரு இருக்குது. அப்போ இப்போ குருவே வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் 5இல் இருப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 9இல் இருப்பதும் ரொம்ப சிறப்பு. கௌரவமான அரசியல், அரசாங்க இடத்தில் நல்ல மேன்மையான முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தந்தை வந்து சங்கம் இயக்கம் வச்சு ஒரு பெரிய பதவியில் இருந்திருப்பார். தந்தையுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 10ஆம் இடம் வந்து கன்னி, புதனுடைய வீடாக வரும். இவங்க பெரும்பாலும் என்ன மாதிரியான தொழில் செய்கிறாங்கன்னா அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நெட்வொர்க் கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், ஜோசியம், டீச்சர், பேங்கிங்கில் MBA ஃபினான்ஸு, MBA HR, அடுத்தவருக்கு வழிகாட்டி சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். உணவு தொழில், வட்டி தொழில், பிரிண்டிங், கல்வி நிறுவனம் வைத்து நடத்துவது, விவசாயம், நீதித்துறை, துணிக்கடை, அரசு சார்ந்த துறைகள், தொழிற்சாலைகள், இதிலேயும் இவங்க வந்து அதிகப்படியாக வருமானம் ஈட்டுறாங்க. தொழிலில் வந்து எதிரிகள், போட்டிகள் எப்போதுமே இருக்கும். போட்டி இல்லாத தொழிலே இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். மனைவி பெயரில் தொழில் செய்வர். அழகு சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். பியூட்டி, காஸ்மெட்டிக், இயற்கையாகவே இவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகம்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு வேகம் உண்டு. பல நாட்கள் வந்து அடிமை தொழில் செஞ்சுட்டு கடைசியில் சுயமாக தொழில் செய்பவர்களும் தனுசு லக்னக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். 10இல் குரு இருக்கும்போது இவங்க என்ன இப்போ இந்த தொழிலும் செய்வாங்க. ஸ்பெசிஃபிக்காக 10இல் குரு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னா சாஃப்ட்வேர், பேங்க், டீச்சர்ஸ் வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். 11ஆம் வீடு வந்து துலாமுடைய வீடாக வரும். சுக்கிரனுடைய வீடு. சோஷியல் நெட்வொர்க், அதாவது தன்னை மீறி இன்வால்வ் ஆகிடுவாங்க சோஷியல் நெட்வொர்க்கில். 11ஆம் இடமே வந்து பெரிய சோஷியல் நெட்வொர்க், சோஷியல் கேதரிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். நட்பு வட்டாரம் பெரிது. ஆண் பெண் இருபாலுமே இவங்க நட்பு வட்டாரத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதே போல் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய சிந்தனை உடைய நட்பு இவர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர்கள், லக்ஸுரியாக வாழணும்னு சிந்திக்கக்கூடியவர்களும் இவர்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நண்பருக்கும் கடனிருக்கும். நண்பனே எதிரியாவான், எதிரியே நண்பனாவான் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னா நல்ல பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம் சுக்கிரனாக இருக்கனால ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. 12ஆம் வீடு வந்து விருச்சிகத்தோட வீடு. இது இந்த அதிபதி யார்? செவ்வாய். கடந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோமோ அதெல்லாம் வந்து நம்ம விருச்சகத்தின் மூலமாக தான் நம்ம வந்து கழிப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அயன சயன போகம், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. ஏன்னா இது மூலியமாக தான் இவங்க கர்மாவே கழியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போகிறோம். போன ஜென்ம கர்மா. தவறான உணவு பழக்க வழக்கங்கள், முறையற்ற தூக்கம் கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனையை தந்தே தீரும் அப்படின்னு சொல்லியாச்சு. 12ஆம் வீடு விருச்சக வீடுன்னு சொல்லிட்டோம். இதில் குரு இருந்துச்சுன்னா வரவு செலவு சரியாக இருக்கும். என்ன வரவுக்கும் தானிக்கு தீனி சரியாக போச்சுங்க, என்னங்க நான் சம்பாதிக்கிறேன், கையில் 10 பைசா மிஞ்சல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து செவ்வாயை தசை நடத்திட்டாருன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம். வெளிநாடு அடிக்கடி சென்று வருவர். ஒரு சொத்து சகோதரருக்கு ஒரு சொத்து இழப்பும் உண்டு. ஒரு சகோதரர் இழப்பும் இவங்களுக்கு இருக்கும்.
தனுசு லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்களுக்கு 5ஆம் வீடு வந்து நம்மளுக்கு வந்து மேஷ வீடுன்னு சொல்லியிருக்கிறோம். செவ்வாய் அதற்கு அதிபதி. இவர்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. குழந்தைகள் வந்து இவங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க. குழந்தைகளை எதிர்பார்த்து இவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தைகளால் வந்து இவங்களுக்கு முழு பயனும் இல்லை. குழந்தைகள் வந்து எப்போ வந்து இவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், கேர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும். குழந்தைகளை வந்து நம்பி இவங்க சார்ந்து இருக்கக்கூடாது. அதே போல் இவங்களுக்கு வந்து 7ஆம் பாவமாக நம்மளுக்கு மிதுனம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அது ஏற்கனவே ஒரு காசிப் ராசி. 7ஆம் இடம் தொட்டு காத்திரத்தை தொட்டு இவங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து வெளில பேசக்கூடாது. பேசினா அது வந்து எல்லா இடங்களிலும் நல்ல விதமாக பரவதோ இல்லையோ தவறாக பரவி அதனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடும். அதே போல் வேலை செய்யும் இடங்களில் வந்து பஞ்சாயத்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எதிரிகள் தானாகவே உருவாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் பாதி மிருகம் பாதி ஆளவந்தான் கேரக்டர்னு சொல்லலாம். நீ நல்லவனா, நான் உனக்கு நல்லவன், நீ கெட்டவனா, நான் உனக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இவங்களை வந்து யாருமே எதிர்க்க முடியாது. ஏன்னா குருவுடைய வீடு அல்லவா, நல்ல சாமர்த்தியசாலிகள் சொல்லலாம். இவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி இவங்ககிட்ட ஒரு அன்பால் சரண்டர் ஆகும்பொழுது இவங்களை வந்து எளிதில் நட்பு கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்கு வழிகாட்டவும் செய்வாங்க. அதனால் இவங்களை வந்து சிறப்பாக நம்ம வந்து கையாண்டுடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தனுசு லக்னக்காரர்கள் வந்து வாழ்வில் வந்து நாங்கள் சிறப்பாக இருக்கிறோமா, என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணோன்னு கேட்டால், குருமார் வழிபாடு செய்வது, அவங்ககிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்குவது, திருச்செந்தூர் கடலில் வருஷம் ஒரு தடவை சென்று நீராடி விட்டு வருவது. எப்படின்னா திருச்செந்தூரில் ஐயனை பார்க்க போகிறதுக்கு நம்ம இறங்கி போகணும். ஏறும்பொழுது நம்ம மேலே ஏறி நம் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை அடைவது போல் மேலே வரும்போது ஏற்றத்தை காணும். அதனால் திருச்செந்தூர் கடலில் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அவன் பன்னீர் கையால் கொடுத்தானா நம்ம தான் வாங்க முடியாது. அப்படி ஒரு 5ஆம் பாவம் 12க்கும் உரியவரே செவ்வாய். அப்போ திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கொடுப்பனை என்னம்மா, எங்களுக்கு என்ன தான் கொடுப்பனை, நாங்கள் வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இவங்களுடைய தாத்தா சொத்து, பூர்வீக சொத்துன்னா இப்போ அப்பா சம்பாரிச்சதான் பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம். ஆனால் தாத்தா சம்பாதித்த சொத்து இவர்களுக்கு உதவியாக இருக்காது. ஒன்று தாத்தா ஒரு பழக்க தெரியாதவராக இருந்திருப்பார், இல்லை நல்லா ஒரு பணங்காசு சம்பாரிச்சிருந்தாலும் அவர் ஊருக்கு தான தர்மம் பண்ணியிருப்பார், நிறைய பேருக்கு கடன் கொடுத்து அது வந்து திருப்பி வாங்காமல் ஊருக்கு உழைத்தவராக இருந்திருப்பார். இல்லைங்க எங்கள் தாத்தாவால் நாங்கள் நல்ல பெனிஃபிட் அடைகிறோங்க அப்படின்றவங்களுக்கு தாத்தாக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பூரண ஆயுள் இருக்காது. தாத்தா ஒன்று இருக்க இயலாத சூழ்நிலை, அப்படி இல்லை தாத்தா இருக்கிறாரு அப்படின்னா அவரால் எங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்காது. அதே போல் மூத்த குழந்தையிடம் இவங்க கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மூத்த குழந்தையை எதிர்பார்க்கிறதோ இல்லை மூத்த குழந்தை நம்மக்கிட்ட வந்து ஃபேவராக இருக்கும். அதாவது முதல் குழந்தை இவங்களுக்கு வந்து பிறப்பதில் ஒரு பிரச்சனை, ஒரு தடை தாமதம், இல்லை ஒரு அபார்ட் ஆகிடுறது, இல்லை குழந்தை பிறந்து இறப்பது, இல்லைங்க எனக்கு மூத்த குழந்தை இருக்க தான் செய்யுது அப்படின்னா அவங்கக்கிட்ட இவங்க எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. தாத்தாவாக இருந்தாலும் மூத்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க கொடுக்குறத வாங்கிக்கணும், இல்லை இவங்க எனக்கு செய்யணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கும்பொழுது அவங்களுக்கு அங்கே ஏமாற்றமே மிஞ்சியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த 5ஆம் பாவம் தொட்டு ஒரு வேலை செய்வாங்க. ஒரு சிலர் செய்கிற வேலைகள் வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, ஒரு சேவை செய்கிறதா இருக்கும். அது தொழிலாகவே இருக்கும். எப்படின்னா ஒரு டீச்சராக இருக்கிறது, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பது, அதே போல் மக்களுக்கு சேவை செய்யும் தொழில்கள், ஒரு உணவு சார்ந்த தொழில், மருத்துவ சார்ந்த தொழில், அதே போல் நம்மளுக்கு நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்யும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு இந்த கர்மாவை நீக்கிடும். அந்த ஓரளவு இவங்க வந்து இந்த பெனிஃபிட்ஸை பிள்ளைக்கிட்டேயும் ஒரு தாத்தாக்கிட்டேயும் ஒரு பெனிஃபிட்ஸை வந்து அடைய முடியும். அதை யார் மட்டும் அடைய முடியும்னா மற்றவருக்கு சேவை செய்யும் 5ஆம் பாவம் தொட்டு மற்றவருக்கு சேவை செய்கிற தொழிலில் இருப்பாங்க. இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்குறவர்கள், ஒரு அதே மாதிரி ஒரு கன்சல்ட் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி சைக்காலஜி ஃபீல்டில் வந்து மற்றவங்க கவுன்சிலிங் தரோம் இல்லையா, இந்த மாதிரி அவங்க தொழிலும் சேவையாக இருக்கும். மற்றவங்களுக்கு சேவை செய்து அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடியவர்கள். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ டாக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு சேவையும் அதுதான், அவங்களுடைய தொழிலும் அதுதான். அந்த மாதிரி போகும்போது நாட்டுக்கு மக்களுக்கு இவங்க சமுதாயத்திற்கு ஒரு உபயோகமான தொழிலை செய்யும்போது இவங்களுக்கு இந்த ஒரு கர்மாவை நீக்கக்கூடிய பரிகாரமாகவும் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அயனசைன போகத்தில் வந்து கொஞ்சம் தர்மத்தை கடைபிடிக்கணும். அயனசைன போகம் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்முடைய தூக்கம், நம்ம படுக்கையறை விஷயம், நேரத்துக்கு சாப்பிட்றணும், நேரத்துக்கு தூங்கிடணும். ஆமாம் எப்படிமா எங்களுடைய வேலை அந்த மாதிரி கிடையாது அப்படின்றவங்க பசிக்கும் போது சாப்பிட்ணும், நம்மளை அறியாமல் நம்ம உடம்பு வந்து நம்மளை படுக்க சொல்லும், அந்த நேரங்களில் இவங்க படுத்துடணும். அப்படி அந்த முறையை இவங்க வந்து ஒரு ஒழுங்குமுறையை வந்து இவங்க சாப்பாட்டு விஷயத்துலையும் தூக்க விஷயத்துலையும் கடைபிடிக்கலன்னா பெரும்பான்மையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதற்கான ஒரு மருத்துவ செலவு,
ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க அதிகப்படியாக எதிர்கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே இது பிரச்சனை தான், 12 லக்னக்காரர்களுக்கும் பிரச்சனை தான். ஆனால் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இவங்க அதை ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸை சந்திப்பாங்க, இவங்களுக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னும் இங்கே சுட்டி காட்டப்படுது. அதே போல் படுக்கை அறை விஷயம், இது வந்து எப்படின்னா இதில் கணவன் மனைவி ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் 7ஆம் பாவம் பார்க்கும்போது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். படுக்கை அறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிலருக்கு வந்து ஒரு தவறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், சூழலும் ஏற்படும். ஏன்னா இவங்களை வந்து மற்றவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைனா கூட இவங்களை வந்து பார்ப்பவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சூழலும் ஏற்படும், தவறு செய்வதற்கான சூழல். அந்த நேரத்திலலாம் இவங்க வந்து கொஞ்சம் அவேராக இருந்து தர்ம வழியில் நடந்துடணும். அதே போல் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு உடல் சார்ந்த விஷயங்களில் தர்மத்தை தாண்டி போயிடக்கூடாது. கணவன் மனைவி விஷயங்களில் இப்போ தனுசு லக்னமாக இருந்தாலும் அவருடைய கலத்திரமான மிதுன லக்னத்துக்கு உண்மையாக இருக்கணும். மிதுன லக்னக்காரர்களும் தனுசு லக்னக்காரர்களுக்கு உண்மையாக இருக்கணும். உடலாலும் எண்ணத்தாலும் செயலாலும் அவங்க ஒரு ஆசைன்ற இந்த உடலுறவு விஷயங்களாக இருந்தாலும் நேர்மையையும் தர்மத்தையும் கடைபிடிக்கும் பொழுது இவங்க 2 பேருக்குமே வாழ்நாள் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை இவங்க அந்த தர்மத்தை கடைபிடிக்கல, இல்லைங்க எனக்கு சூழல் ஒத்துழைச்சிருச்சு நான் அப்படி தப்பு செஞ்சுட்டுலாம் சொல்லக்கூடாது. இதுக்கு தான் வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை வரும், அப்போ நீங்கள் அவாராக இருக்கணும்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே அறிவுறுத்தப்படுகிறது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த தார்மீக முறையை வந்து நீங்கள் கடைபிடிக்கல, இப்போ கணவனாக தான் இருந்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கல, இதே மனைவியாக இருந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கல, ஆண் பெண் இருவருக்குமே ஒன்று தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. இவங்க வாழ்க்கையில் வந்து கீழே போயிடுவாங்க, இவங்க முன்னேற்றத்திலேருந்து கீழே போயிடுவாங்க. ஒரு முன்னேற்றம் அடையணும்னா கூட 1000 அசங்க அவமானங்களை இவங்களுக்கு சந்திக்கணும். ஒரு நிலையான ஒரு வாழ்வையில் ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. அதனால் இவங்க 12ஆம் பாவம் தொட்ட அயன சயன போக விஷயங்களில் தார்மீகத்தையும் தர்மத்தையும் அதுவும் இந்த உண்மையான விஷயங்கள் இந்த படுக்கறை விஷயங்களில் அதிகப்படியான கவனமும் நேர்மையும் இவர்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் இவங்களுக்கு இந்த கணவன் மனைவி சார்ந்த ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், தனுசு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நேர்மையாக இருக்கும், கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும், அவங்க வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். மிதுனம் வந்து எல்லாமே கணக்கு பார்க்கும், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும், ஒரு மல்டி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். இவங்களுடைய உறவுகள் வந்து யாரை கட்டினாலுமே பிரச்சனை தான், எல்லாருக்குமே 7ஆம் பாவம்னாலே பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை சரி செய்து இவங்க வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து போவதற்கும் இல்லை திருமணமே தடைபடுது அப்படின்றவங்களுக்கும் இவங்க வந்து திருமணத்திற்காக இப்போ ஒரு சில பரிகாரங்களும் இருக்குது, இறை வழிபாடுகள். திருமணம் பண்ணிட்டோங்க, நாங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கணும், திருமணம் பண்ணணும், நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க வந்து குரு வழிபாடு செய்வது நல்லது வியாழந்தோறும். அதே போல் குருவாக இருக்கிற தெய்வங்களோட ஆலயத்தை திருமணம் செய்வது, காலபைரவர் கோயிலில் திருமணம் செய்வது, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், சிவன் பார்வதி எங்கே வந்து இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் வந்து இவங்க திருமணத்தை வைத்துக்கொள்வது சிறப்பு. திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கோயிலில் போய் தம்பதி சமேதராக வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ திருமணம் வயது வருது அப்படின்னா இவங்க வருடத்தில் ஒரு 3 வருடம் ஆனி மாதம் வரக்கூடிய நம்மளுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரங்களை பின்வரும் வழிபாடுகளை செய்யணும். திருமண காலகட்டம் வரும்பொழுது முதல் வருடம் ஆனி மாதம் இவங்க வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்று குருவாயூர் சென்று வழிபடுவதோ அல்லது நெமிழியில் இருக்கும் பாலா திரிபுர சுந்தரி கோயில் வாலாம்பிகையை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு. அதே போல் இவங்க எடைக்கு எடை இவங்க இஷ்டப்பட்ட ஒரு பொருளை ரோட்டோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை காலனியில் வசிக்கும் குழந்தைகளுக்கு இல்லை குடிசையில் வசிக்கக்கூடிய கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு ஒரு 9 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தானமாக தருவதும் இவங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அதே போல் அடுத்த வருடம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆனி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிவன் கோயில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலில் காலபைரவருக்கு முழு அபிஷேகத்துக்கு கொடுத்து இவங்க பார்க்கவும் செய்யணும். வருடம் முழுவதுக்கும் அங்கே அபிஷேகம் செய்யறதுக்கான பணத்தை முழு அபிஷேகம் செய்வதற்கான பணத்தை கட்டிவிட்டு வருவதும் இவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு. அதற்கு அப்புறம் 3வது வருடம் வரக்கூடிய ஆனி மாதம்
புனர்பூச நட்சத்திரம் அன்று ராமர் கோயிலில் முழு அபிஷேகத்திற்கு தந்து அந்த அபிஷேகத்தை இவங்க பார்த்துட்டு வருவதும் சிறப்பு. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியும் இதை வந்து செய்யலாம். 3 வருடம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நட்சத்திரமும் செய்யலாம். இல்லை திருமணம் ஆயிடுச்சிங்க, எங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாகவும் இருக்குது, முன்னேற்றமும் இல்லைன்னா வாழ்நாளில் இந்த 3 வருடங்கள் இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதிரி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு, சாலச் சிறந்தது. ஏன்னா புனர்பூசம்ன்ற ஒரு நட்சத்திரம் அங்கே இருக்கும். புனர்பூசம் ஒன்றை பிடுங்கி ஒன்றை வந்து கொடுக்கும். அப்போ 7ஆம் பாவத்தில் இந்த நட்சத்திரம் இருப்பதனால திருமண வாழ்வு ஒன்று முறிவு ஏற்பட்டு மற்றொன்று கொடுக்கும். ஆனால் மற்றொன்று கொடுப்பது சிறப்பாக இருக்கும். கலத்திரன் வரும்பொழுது அது அப்படி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் அமையிற வாழ்க்கையை நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே சிறப்பாக அமைவதற்கு தான் நம்ம இறைவன் காலடியை வந்து சரணடைகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பரிகாரங்கள் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். ஏற்கனவே தனுசு லக்னக்காரர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடியவர்களுக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி, சுயநலம் கொண்டவர்கள், நேரத்துக்கு ஏற்றாற் போல மாறக்கூடியவர்கள், ஒரு மல்டி பர்சனாலிட்டி உடையவர்கள், அவங்க நல்ல ஒரு நாலேஜு ஸ்கில்லு ரொம்ப ஆக்டிவான பர்சன் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில குறைபாடுகளும் அவங்கக்கிட்ட இருக்கும். அதையும் தவிர்த்து 2 பேரும் இணைந்து வாழ்வதற்கு தான் இந்த இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும். ஏன்னா இறைவனை தாண்டி கிரகங்கள் வந்து வேலை செய்ய முடியாது. அதனால் இந்த வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வந்து சிறப்பான பலன்களை வந்து அனைத்தும் அடைஞ்சிடலாம். இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒரு 2ஆம் பாவமோ ஒரு 10ஆம் பாவமாக இருந்தால் ஒரு தொழில் போய் இன்னொரு தொழில் அமைவது சிறப்பு. 7ஆம் பாவம்னும் பொழுது அதை காத்திரம் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து லைஃப் லாங் கொடுத்துரும். அதற்கு தான் நம்ம முன்கூட்டியே இந்த பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பாகும். அது மட்டும் இல்லை, நாங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வெற்றி பெறணுமா, என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் செய்துக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் சிகப்பு, ஆரஞ்சு, நீலம் இந்த நிறங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க, இல்லை ஒருத்தரை ஜெயிக்கணும், ஒரு காரியத்தில் வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்றவங்க இந்த நிறங்களை யூஸ் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அந்த நிறங்களுக்குரிய பொருளை கையில் வைத்துக்கொள்வதும் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் பிராமியம் நாம யோகம், ஐந்திர நாம யோகத்தில் நீங்கள் சுபகாரியங்களை செய்வது உங்களுக்கு உச்சிதம் கிடையாது. உங்கள் வாழ்நாள் சிறக்காது. அந்த நாம யோகங்களில் சுபகாரியங்களை தவிர்த்து கொள்ளணும். அதே போல் ஏகாதசி திதியிலும் நீங்கள் சுப காரியங்களை செயல்களை செய்யக்கூடாது. இந்த பதிவில் சொல்லியிருக்கிற அனைத்து வகையான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது இறை வழிபாடு, அதே போல் தான தர்மங்கள், இந்த மாதிரி ஒரு நிறங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் பலன்களை வந்து அடையலாம். இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1, 4 குரு, 2, 3 சனி, 5, 12 செவ்வாய், 6, 11 சுக்கிரன், 7, 11 7, 10 புதன், உங்களுக்கு 9 உங்களுக்கு சந்திரன், 10 சூரியன். இந்த கிரகங்களின் தசா புத்தியில் அந்த பாவங்களை தொட்டு உங்களுக்கு இந்த பாவங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, அது பொருளாக செயல்படுதா, இல்லை பொருளாதாரத்தை தருவதற்கு, இல்லை உறவுகளுக்காக திருமணம், குழந்தை பாக்கியத்தை தர செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 1, 5, 9 தசை நடத்துது, 6, 8, 12 தசை நடத்துது அப்படின்னு நமக்கு நல்ல பலன்களாகவே நடக்குமா, இல்லை நம்மளுக்கு சாதகமில்லாத பலன்கள் நடக்குமான்லாம் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாகிதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து நாம் வந்து செயல்படும் பொழுது, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வானிலை அறிக்கை தான். அந்த மாதிரி நம்ம வாழ்நாளை சிறப்பாக கடந்து வந்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான கொடுப்பனைகள் 12 கட்டங்களை ஒட்டி நடக்கப் போகுது என்பது பொதுவான பலன்களே. 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய கொடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் கொடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசா புத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் கொடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு வந்து இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1, 5, 9 தசை நடத்துதா, இல்லை 2, 6, 10 தான் தசை நடத்துதா, இல்லை 4, 8, 12 தான் தசை நடத்துதா, இல்லை 3, 7, 11 தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியம்
ஆகியதப்பட்டிருக்கு. இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க? அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசாபுத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின கொடுப்பனையை இந்த தசாபுத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் வந்து இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலாம் என்பதை வந்து சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் கொடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை வந்து பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில் துறை மாறும். அதே போல் உங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதுக்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது